ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷினு ஸ்கிரிபிள்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான, ஈஸியாக செய்யக்கூடிய கேரளா ஸ்டைல் கப்பா தான். இதை டப்பியோக்கான்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நான் ரொம்ப கஷ்டமான மெத்தட் போவேன், எப்படி ஈஸியாக டேஸ்டியாக பண்ணுறது அதுதான் பண்ணுவேன். ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிறது எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு யாருக்காவது அப்படி இருந்தால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம குக்கரில் மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. அது நல்லா தோல் சீவி கழுவி ஒரு 3 டைம்ஸ் கழுகுனா போதும், எல்லாம் போயிடும். அப்புறம் அதை குட்டி குட்டி துண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, அது முங்குற அளவு தண்ணி, அப்புறம் நான் ஒரு 5 பல் பூண்டு எப்போவுமே போடுவேன், ஏன்னா அது கொஞ்சம் வயிறு உப்புசம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா இது 4 to 5 விசில்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன்று கடு இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் 3 விசில்ஸில் நிறுத்திக்கோங்க. இல்லை மஷியாக இருக்கணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 விசில்ஸ் கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் இது நார்மலி என்ன பண்ணுவாங்கன்னா, பாத்திரத்தில் வேக வைக்கும்போது 2-3 டைம்ஸ் வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி இருப்பாங்க. ஸோ நாம் ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு இதுதான் ஈஸி வழி. ஸோ இந்த மாதிரி தான் வெந்துட்டுருக்கு. அப்புறமா ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கிழங்கு வேக வச்சு அதே பாத்திரத்தை தான் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்க போகிறேன். இது கூட கொஞ்சம் கறி லீவ்ஸும் போட்டால் டேஸ்டியாக இருக்கும். பட் என்கிட்ட இன்றைக்கி இல்லை, ஸோ நான் அது போடல. ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு தேங்காய் நீங்கள் துருவி அதில் இந்த எண்ணெயிலே வறுத்து அது கூட டப்பியோக்கா போட்டு எடுத்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். அதை அப்படியே சாப்பிடலாம். நான் இன்றைக்கி இதை சிக்கன் கூட வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ நான் அந்த கோகனட் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே இந்த டப்பியோக்கா மீன் குழம்பு, மட்டன் கிரேவி, இல்லை ஃப்ரைட் ஐட்டம்ஸ், நான்வெஜ் கூட எது கூட வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் எப்படி கப்பை பிரியாணி பீஃப் வச்சு செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த டப்பியோக்காவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போது ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க, சோர்ந்து போயிருந்தீங்கன்னா இதை சாப்பிட்டா கொஞ்சம் நல்ல பலம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நானும் ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் மாம், எனக்கு ஒரு 4 months பேபி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பால் சுரக்கிறதுக்காக நான் இதை அப்பப்போ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்க இதை அப்பப்போ எடுத்துட்டிங்கன்னா நல்லது. அப்புறம் பேபி பிறந்ததுக்கப்புறம் உடம்பு வலிமைக்கும் நல்லது. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி ஈஸி ரெசிபீஸோடு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.